அண்மை செய்தி. கடலூர் மாவட்டத்தின் சுங்கச்சாவடியில், குறிப்பாக கடலூர் சிதம்பரம் வழித்தடத்தில் உள்ள கொத்தட்டை சுங்கச்சாவடியில் கட்டணத்தை குறைக்க கோரி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அக்பர் அலி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அக்பர் அலி, இந்த முற்றுகை போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கொத்தட்டை சுங்கச்சாவடியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிர்ணயித்த சுங்க கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி கடலூர் சிதம்பரம் சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் தனியார் பேருந்துகளை நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் கடலூர் சிதம்பரம் வழித்தடத்தில் உள்ள கொத்தட்டை சுங்கச்சாவடியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிர்ணயித்துள்ள சுங்க கட்டணம் தமிழகத்தின் மற்ற சுங்கச்சாவடிகளை விட அதிகமாக உள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 50 முறை பேருந்து சென்று வர நிர்ணயம் செய்யப்பட்ட அதாவது 14,090 சுங்க கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி கொத்தட்டை சுங்கச்சாவடியில் திறக்கப்படும் நாளான இன்று சுங்கச்சாவடியில் பேருந்துகளை நிறுத்தி முற்றுகை போராட்டத்தை நடத்துவது என கடலூர் மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் முடிவு செய்தனர். இப்போராட்டம் காரணமாக கடலூரில் இருந்து சிதம்பரம் செல்லும் 39 தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பேருந்துகள் அனைத்தையும் சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் நிறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர், மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்களும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பாக சிதம்பரம் சப் கலெக்டர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வந்துள்ளது எனவும், பேச்சுவார்த்தைக்கு பிறகு அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கப்படும் என சங்கத்தின் மாவட்ட செயலர் தேசிங்கி ராஜா தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.